என்ன வேண்டாலும் நடக்கலாம். எங்கள் நானாக்கு சந்தேகம் வந்தாலும் வரலாம். ஒரு வேளை சந்தேகம் வந்து கண்டுபிடிச்சா எங்கள் நானாண்டு கூட பார்க்க வேணாம். நானாட்ட எதுவும் சொல்ல விரும்புறியாப்பா? இல்லை, ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கணும். இதுவரைக்கும் தம்பின்னு சொல்லி ஒரு டொபி துண்டாவது வாங்கி தந்திருக்கியா? சரி, இப்பயும் ஒன்றுமில்ல. செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்க. உனக்கான வழியை நான் காட்டுறேன். என்ன சொல்றா? 29 வருஷமா களவெடுக்கிறதையும் கள்ளக்கோழி பிடிக்கிறதையும் தவிர வேற எதையுமே உருப்படியா சொல்லி தரல. இதுக்குள்ள நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? கடைசியானோட ஒரு சரம் கேட்க, உன்னால முடியுமா முடியாதா? இல்ல, முடியாது. அது எப்படி? நீ களவெடுக்கிற சாமான ஞாபகம் வரதில்ல, எடுத்த இடத்தையே விட்டுட்டு வருவா. கடைசியில போலீஸ் கேஸ் வந்தோடனே நான் உள்ளுக்கு போகணுமா? அம்மா! என்ன புல்லட் பாஞ்சிட்டு ஆள் இன்னும் மலை போல நிக்கான். கண்ணாடிய காட்டினா என்ன சுட போறாடா, அவனை சுடணும்டா. எனக்கு என்ன பாஸ் தெரியும்? எனக்கு தான் தூர பார்வை தெரியாது, உங்களுக்கு தெரியும் தானே பாஸ்? எந்த கண்ணாடி நீங்க கொண்டு வானா எப்படி பாஸ் அவனை லெக்கு பார்த்து சுடுற? ஜெயிலர் படம் பார்க்காதவன கூட்டி வந்தது என்ன தப்பு தான். சரி, பிரச்சனை இல்ல, இப்பயாச்சும் அவனை லெக்கு பார்த்து சுடுறா. எங்க பாஸ் சுடுற? நீங்க தந்ததே ஒரே ஒரு புல்லட்டோட, அதையும் உங்களுக்கே சுட்டாச்சு. இனி அவனை சுடுறா, நெருப்பு கொல்லியெல்லாம் பாஸ் சுடலாம். சரி, பரவாயில்ல. இத்தனை வருஷம் ஒன்னும் கூட வச்சிருந்த விசுவாசத்துக்காக வேண்டினாலும் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடா. எங்க பாஸ் போன கிழமை தான் களவெடுக்க போன இடத்த பைசிக்கல், காசி, பணம், போன் எல்லாத்தையும் ஒரே நிமிஷம் விட்டு வந்துட்டேன் பாஸ். உங்களை இப்ப நடத்தாட்டி தான் கூட்டி போகணும். அப்படியே நடத்த கூட்டி போனாலும் போறவனே செத்துறீங்களே பாஸ். மழையனை கூட வச்சிருந்தா சம்பளம் இல்லாம வேலை வாங்க நினைச்சது எவ்வளவு வரையும் தப்பா பேசிட்டு இப்பதான்டா உலகுது. மடையனை திருத்தலாம்டா, மடை சாம்பிராணிய திருத்தலாடா. செத்துட்டான், இனிமேல் தெரியாத வேலைக்கு வரப்பாடா.